அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இலக்குவன். நான் பெரம்பலூரை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் தற்போது கோவை மாவட்டத்தில் இருக்கேன். நான் ஒரு பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், இப்போது மார்க்சியவாதி. இது எல்லாமே கலந்த ஒரு போராளியா, மக்களுக்கு பாடுபடக்கூடியவனா இருக்கணும்னு தான் என்னை நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். மார்க்சிய தேடல்களை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் இன்றைய தினம் தமுக்கம் மைதானத்தில் மார்ச் 7ஆம் தேதி தமிழ்நாடு பண்பாட்டு பெருவிழா. இது உண்மையிலேயே மிகப்பெரிய தமிழ்நாடு பண்பாடு இல்லாம தறிக்கெட்டு போய் கிடக்குது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், கல்வியில இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாமே கார்ப்பரேட் மயமாகி மக்கள் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கான தலைவர்கள் நிறைய இருந்தாலும் கூட உலகளவிலான தத்துவார்த்த சிந்தனையாளர்கள், மார்க்சியவாதிகள் வகுத்தளித்திருக்க இருக்காங்க. மனிதன் எப்படி வாழணும், எப்படி ஆளணும் அப்படிங்கிறதெல்லாம் வகுத்தளிச்சிருக்காங்க. ஆக அதெல்லாம் இங்க நடைமுறைப்படுத்த முடியல. உலக பணக்காரர்களால, முதலாளிகளால இதை இங்க நடைமுறைப்படுத்த முடியல. இங்க பெரியார் இருந்தாலும், அம்பேத்கர் இருந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியல. அதுல சாப்பாடு இல்லைன்னா கூட யார்கிட்டயோ வாங்கி சாப்பிடலாம், உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனா காதல்ங்கிறது பொதுவானது. அப்படி காதல் திருமணம் செய்கின்ற போது சாதி பார்த்து காதல் வராது, மதம் பார்த்து காதல் வராது. அப்ப பட்டினி கிடந்தா, சாப்பாடு இல்லைன்னா கூட பட்டினி கிடக்கலாம், மருத்துவம் இல்லைன்னா கூட அரசு மருத்துவமனை இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல யாரோ உதவிடுவாங்க. ஆனா காதல் திருமணம் பண்ணா கொலை பண்றான். நமக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுல இருக்கு. நான் ஒரு பெரியாரிஸ்டா இந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கிறதனுடைய நோக்கம், நான் மட்டும் வரணும்னு விரும்பல. நான் ஏற்கனவே தேதியெல்லாம் தள்ளி போனாலும் என் பிள்ளைகளோட வரணும்னு ஆசைப்பட்டேன், என் மனைவியோட வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு பெரியாரிஸ்டா, அம்பேத்கரிஸ்டா, மார்க்சியவாதியா என் பிள்ளைகளுக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். பல புத்தகங்கள் எங்க வீட்டில் இருக்கு. அவங்களும் இந்த தாக்கம் இருக்கும். கண்டிப்பா என் பிள்ளைங்க எல்லாம் சொந்த சாதியில கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்க படிக்கின்ற போது கல்லூரிகள்ல காதல் திருமணம் தான் செய்வாங்க. அப்படி நீ எப்படி ஒரு இந்த சமூகத்துல பிறந்துட்டு நீ எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணலான்னு எவனோ ஒருத்தர் அருவாத்துக்கிட்டு வருவான். அப்ப அவங்கிட்ட 2 கேள்வியை கேட்டா வாழ்க்கை சூழலை அறிவியல் பூர்வமா என் பிள்ளைகள் எதிர்த்து சொன்னா அவன் கத்தி கீழே போடுவான். அவனும் வாழலாம், என் பிள்ளைங்களும் வாழும். இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த பண்பாட்டு திருவிழாங்கிறது இது ஒரு வாழ்வியல் முறை. இது அரசாங்கம் செய்ய வேண்டியது, தனிப்பட்ட மக்கள் அதிகார கழகம் செய்யுது. அதனால இந்த மாநாட்டுக்கு 500 ரூபாய் என்னுடைய பங்களிப்பாகவும் நன்கொடை கொடுத்துருக்கேன்.